எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் நித்யா, குழந்தைகள் நல மருத்துவர், கோயம்புத்தூர் கார்டியாக் அண்ட் சைல்ட் கிளினிக், கோயம்புத்தூர். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபெப்ரைல் சீஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பெற்றோர்கள் எப்போவுமே குழந்தைக்கு ஜுரம் வந்ததுன்னா ரொம்ப பதட்டமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. சரி, ஜுரம் தானே, ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க அப்படின்னா, இல்லை டாக்டர், ஜுரத்தினால குழந்தைக்கு வலிப்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே ஜுரம் வந்தால் குழந்தைக்கு வலிப்பு வருமா? எல்லா குழந்தைங்களுக்கும் கடும் ஜுரம் வந்தால், அதாவது ஹை ஃபீவர் வந்ததுன்னா வலிப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு 100 குழந்தைங்களுக்கு ஜுரம் வருதுன்னா அதில் ஒரு 6-7 குழந்தைங்களுக்கு ஜுரம் வர சமயத்தில் வலிப்பு வரும். எல்லா குழந்தைங்களுக்கும் வராது. இது நம்ம சிம்பிள் ஃபெப்ரைல் சீஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் ஃபெப்ரைல் சீஷர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைக்கு ஜுரம் ஆரம்பித்த முதல் நாள் அல்லது முதல் 2 நாட்களுக்குள்ள இந்த வலிப்பு வரும். குழந்தைக்கு வலிப்பு வந்ததுன்னா இது 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துக்கு மேலே போகாது. இந்த வலிப்பு தானாகவே நின்றுடும். வலிப்பு நின்ன உடனே குழந்தையோட சுயநினைவு மறுபடியும் நார்மல் ஆகிடும். அதாவது குழந்தை பழையபடி சுயநினைவுக்கு திரும்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த சிம்பிள் ஃபெப்ரைல் சீஷர்ஸ் இது ஒரு தடவை வந்துச்சு அப்படின்னா, அந்த ஜுரம் இன்னொரு 3 நாள் 4 நாள் இருக்குது அப்படின்னாலும் அந்த நேரத்துக்குள்ளே மறுபடியும் வராது. அதாவது ஒரு ஃபீவர் எபிசோடுக்கு ஒரு தடவை தான் வருமே தவிர, ஒரு 4 நாள் ஜுரம் இருக்குன்னா அதில் முதல் நாள் வந்த வலிப்பு வந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த 3 நாளைக்கு அந்த வலிப்பு வராது. இதுதான் நம்ம சிம்பிள் ஃபெப்ரைல் சீஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் சொல்கிறேன், குழந்தைக்கு வலிப்பு முதல் நாள் அல்லது 2வது நாள் ஜுரம் ஆரம்பித்து அந்த முதல் 1-2 நாட்களுக்குள்ளே இந்த வலிப்பு வரும். வந்ததுன்னா 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். வலிப்பு நின்னதும் குழந்தையோட சுயநினைவு மறுபடியும் நார்மல் ஆகிடும். அது மாதிரி இந்த வலிப்பு அந்த ஜுரம் முடிகிற வரைக்கும் மறுபடியும் திருப்பி வராது. அந்த ஜுரம் சரியாகி அடுத்து இன்னொரு தடவை ஜுரம் வரும்போது வலிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரே தடவைக்குள்ள, அதாவது ஒரு ஃபீவர் எபிசோடுக்குள்ளே மறுபடியும் வராது. இதுதான் நம்ம சிம்பிள் ஃபெப்ரைல் சீஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெனட்டிக்கலி ப்ரோன் கிட்ஸ், அதாவது அவங்க வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தருக்கு சின்ன வயசில் இந்த மாதிரி வலிப்பு வந்திருக்கலாம். அந்த மாதிரி சில குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வரும். ஜுரம் வந்தால் எல்லா குழந்தைங்களுக்கும் வலிப்பு வராது. இது சிம்பிள் ஃபெப்ரைல் சீஷர்ஸ். இதுவே சில சமயம் ஜுரம் வந்ததுக்கப்புறம் அந்த வலிப்பு ஒரு தடவை வருதுன்னா ஒரு தடவையோடு போகாது. மறுபடியும் ஜுரம் சரியாக வரைக்கும் வலிப்பு வரலாம். அதாவது ஜுரம் ஆரம்பித்து 2 நாள் 3 நாளைக்குள்ளே 3 தடவை 4 தடவை மாதிரி மறுபடியும் வலிப்பு வரலாம். இந்த வலிப்பு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே நிற்காம ரொம்ப நேரம் இருக்கலாம். வலிப்பு நின்னதுக்கப்புறம் குழந்தை மறுபடியும் நார்மலாக சுயநினைவு திரும்பாமல் டல்லாக ட்ரௌசியாக தூங்கிட்டே அந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா இது நம்ம மூளை காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம், மெனிஞ்சைட்டிஸ், அதோட சம்மந்தப்பட்ட வலிப்பாக இருக்கலாம். சில சமயங்களில் ஜுரமே இல்லாமல் கூட வலிப்பு வரலாம். இது வலிப்பு சம்மந்தப்பட்ட வியாதியாக இருக்கலாம். அதனால் உங்களுக்கு குழந்தைக்கு வலிப்பு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே நிற்கலை, இல்லை நின்னதுக்கப்புறம் குழந்தைக்கு சுயநினைவு திரும்பலை அப்படின்னாலோ, இல்லை மறுபடியும் வலிப்பு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலோ நீங்கள் கட்டாயம் மருத்துவரை அணுக வேண்டியிருக்கும். வலிப்பு வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைய ஒரு கழிச்சு படுக்க வைங்க. அதாவது ஒரு சைடாக திருப்பி படுக்க வச்சு குழந்தைய பிடிச்சிக்கோங்க. குழந்தைய சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் சேஃபாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குழந்தையும் எங்கேருந்தும் கீழே விழுந்துடக்கூடாது. சுற்றி இருக்க எந்த பொருட்களும் குழந்தை மேலேயும் விழுந்துடக்கூடாது. குழந்தைய சேஃபான என்விரான்மெண்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. குழந்தை நாக்கை கடிச்சிக்காமல் பார்த்துக்கோங்க. கையில் இரும்பு சாவி, இரும்பு ஐட்டங்கள் எதையும் எடுத்து கொடுக்க தேவையில்லை. அது பயனளிக்க போகிறது கிடையாது. நீங்கள் வலிப்பு 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் நின்றுடும். குழந்தைய அது வரைக்கும் ஒரு கழிச்சு பத்திரமா பிடிச்சிக்கோங்க. வலிப்பு நின்னதும் நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போய் மருத்துவர்கிட்ட காட்டணும். நன்றி.